ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஏற்கனவே கிராணி சாப்டர் ஓரளவுக்கு முடிச்சுக்கிறோம், போட்டுக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அது வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கேம் ப்ளே கூட போகலாம். வாங்க கைஸ், இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஜெயிக்க முடியுமான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். வாங்க, இந்த வாழைப்பழத்தை தூக்கி போடுறேன் கைஸ். எவனா அதில் மாட்டுவான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம், பார்க்கலாம் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோமோன்னு. நம்ம ஃபஸ்ட்டு போயும் ஃபஸ்ட்டு ஜெயித்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு தான் கைஸ். பார்க்கலாம் என்ன நடக்குது கைஸ். நான் போட்ட வாழைப்பழத்தை நானே மாட்டிக்கிறேன். நான் கைஸ் பண்ணுறது, நான் குடி தோண்டி அதில் நானே விடுற மாதிரி கைஸ். சொன்ன மாதிரியே கீழே வந்து கிடக்கிறேன் நான் கைஸ். கைஸ் அது பக்கத்து பைப்லைனாக போக முடியுமான்னு பார்க்குறேன், அதுவும் முடியல. நம்ம ஃபஸ்ட்டு வந்தோன்னு சொன்ன மாதிரியே பாருங்கள் கைஸ், எல்லாம் நமக்கு முன்னாடி போகிறானுங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம் இப்போ. சரி விடக்கூடாது, விட்ட பிளேஸை நிரப்புறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் கைஸ். இல்லாத பாம்பெலாம் போட்டு நம்மளை வெடிக்க விட்டுன்னு கிடக்கிறானுங்க கைஸ். என்ன கைஸ் இல்லாதெல்லாம் வச்சு கிடக்குது நம்மளை. சரி வாங்க பறக்கிறோம், பறந்தே தீரணும் கைஸ். நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கேம் விளையாடுறவங்க நீங்கள் கீழே போகாதீங்க, ஏன்னா கீழே போனால் அது கொஞ்சம் சுற்று மாதிரி இருக்கும். ஆனால் இது ஈஸி. ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ஜெயிக்கலாம். அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டேன், சொன்னோடனே எனக்கு தான் வந்துட்டான். இருந்தாலும் விடக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு போகலாம் கைஸ். நீங்கள் ஒருவேளை லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்ட்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். இதை பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிடுச்சு. இதை பாருங்கள் கைஸ், லூஸ் மாதிரி அன்சைட் போயின்னு கிடக்கா. இதில் வேறு சில இடத்துல ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இது வெறுப்பாகுது கைஸ். நீங்கள் லாஸ்ட் ரவுண்ட்னா கஷ்டம்தான் கைஸ். நம்ம ஓரளவுக்கு இது ஃபஸ்ட்டு மேட்ச்னால நம்ம ஈஸியாக போடுது. இன்னும் 2 ரவுண்டு இருக்குது, நம்ம அதில் ஜெயிக்கணும். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி வாங்க கைஸ் போகலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஜெயிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு கைஸ். அவ்வளோதான் ஜெயிக்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஜெயிக்கலான்னு கடைசியில் நம்ம லாஸ்ட்டு கைஸ். கரெக்டாக 16th பிளேஸ், லாஸ்ட்டு பிளேஸ் தான் நம்ம கொடுத்துக்கிறானுங்க. இல்லை, நம்ம தான் லாஸ்ட் பிளேஸ் வந்துக்கிறோம், அவனுக்கு கொடுக்கல. சரி விடுங்க, 32 பேரில் 16 பேர் தான் நான் கைஸ். இது லாஸ்ட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வருவான்னு பார்த்தா லாஸ்ட்டாக வந்து நிற்கிறோம். சரி பரவாயில்ல விடுங்க. லாஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம தான் ஜெயிச்சு காட்டுறோம் கைஸ். நிறைய புது மேப்லாம் வந்துக்குது, பார்க்கலாம் நமக்கு என்ன மேப் கொடுக்குறாங்கன்னு. கொஞ்சம் ஈஸியான மேப் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். என்ன கைஸ் சுற்றினே இருக்குது மேப் மாட்டும். எந்த மேப் கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில, அது மாட்டும் சுற்றி நிற்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நான் கொடுக்குறாங்க கைஸ். ஜங்குள் ஊற்றுக்கிறாங்க. சரி வாங்க, ஜங்குளும் ஈஸியான மேப் தான். இது நான் நிறைய வாட்டி விளையாடிக்கிறேன், பார்ப்போம். ஜங்குளில் வந்து ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் மாதிரி சின்ன இதில் வந்து திருப்பி டபுள் டேப் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் போயிடலாம் சீக்கிரமாக. நான் அந்த வாழைப்பழத்தெல்லாம் தூக்கி போடுறேன், நீங்கள் தூக்கி போட்டு கிடையாதீங்க. நான் லூஸ் அப்படி தான் போட்டு கிடப்பேன். எவனா மாட்டிங்கன்னா அங்கே சாவட்டோன்னு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஆனால் என்ன மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. இங்கே மாதிரி வந்துட்டு டபுள் டேப் இங்கெல்லாம் பண்ணாதீங்க. நான் லூஸ் மாதிரி டபுள் டேப் பண்ணி மாட்டினேன் பாருங்கள். எல்லாம் எனக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் கைஸ் பண்ணுறது பாருங்கள், அந்த வாழைப்பழத்தை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி தூக்கி போட்டுங்கடா. சரி வாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ் எப்படியும், அது எனக்கு தெரியும். பட் ஃபஸ்ட்டு ஜெயிக்கலாம்னு பார்த்தா இப்படி எப்படி கைஸ். நீங்கள் வந்து இங்கே இடத்துல வந்து ஓடாதீங்க. இந்த மாதிரி கல் மேலே ஜம்ப் பண்ணி போங்க, அப்போ தான் சீக்கிரமாக போகலாம். இந்த பாருங்கள், டபுள் டேப் பண்ணி இங்கே வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். இங்கே இதுக்கு மேலே பண்ணிட்டேன் கைஸ். இப்படி சுற்றின்னு அவுட் போயிடலாம். இங்கே வந்து இப்படி நின்று கிடக்கும். சரி வாங்க பார்ப்போம். நம்ம 3ஆவதாக ஜெயிச்சுக்கிறோம் கைஸ். சரி பரவாயில்ல, 16வது பிளேஸ்லேருந்து 3ஆவது பிளேஸ் வந்துக்கிறோம். பார்க்கலாம். இவங்களாம் என்றைக்கு தான் வந்து சேருவானுங்கன்னு தெரில, இப்போ தான் வரானுங்க. நான் கைஸ் பொறுமையாக வரானுங்க. சரி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஓகே 6 பேர் ஆயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே இன்னும் 2 பிளேஸ் தான் கைஸ். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்னோ மண்டியை தோற்றுருவான்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் லாஸ்ட்டாக வரான். இருந்தாலும் சொல்ல முடியாது யார் எப்படி ஜெயிப்பாங்கன்னு. நான் கைஸ் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அந்த ஸ்னோ மண்டியை ஓடுறான் ஃபஸ்ட்டு. ஐயோ, ஸ்னோ மண்டியை ஜெயிச்சிடும் போலியா. ஆமாம் கைஸ், நான் சொன்ன ஆப்போசிட்டாக தான் கைஸ் நடக்குது. பாவம் அந்த கோழி பையன் கிட்ட வந்து தோற்றுட்டான். என்ன பண்ணுறது. சரி வாங்க கைஸ், லாஸ்ட் ரவுண்டு நம்ம ஜெயிக்கிறோம். ஜெயிச்சா கமெண்டில் ஃபயர் சிம்பிள்லாம் போட்டு லைக்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. திருப்பியும் ஸ்லைடர் தான் கொஞ்சம் சுற்றுக்கிறான். நான் மாயமந்திரனே தெரில. பட் இது வேறு ஸ்லைட்ரு. அந்த ஸ்லைட்ரு கூட ஓரளவுக்கு விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இது விளையாடி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது.
சரி வாங்க ஓடிடலாம். இதில் ட்ரிக்கெலாம் ஒன்றும் இல்லை கைஸ், கண்ணை மூடின்னு அப்படியே ஓடுங்க. நான் வாழைப்பழத்தை தூக்கி போடுறேன், நீங்களும் லூசு மாதிரி தூக்கி போட்டு மாட்டிக்காதீங்க. வாங்க கைஸ், நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம், பார்க்கலாம் நம்ம வெற்றியை ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. இங்கே வந்து ஒரு ட்ரிக்குனா என்னென்னா, ஸ்க்ரீனை கொஞ்சம் வளைச்சி போங்க. நீங்கள் அன்லாக் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஜாய்ஸ்டிக்கு. இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம இந்த இடத்த ஈஸியாக தாண்ட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு யூஸ் பண்ணுங்கள், இந்த சைடு யூஸ் பண்ணலாம் தான், பட் இந்த சைடு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் மாதிரி எனக்கு தோணுது, ஃபீல் பண்ணுறேன். வாங்க நம்ம ஸ்பீடாக போகலாம். இது வரைக்கும் எதுலேயும் அடி வாங்காமல் போகிறோம். வாங்க, சொன்னவொடனே அடி வாங்குறேன். வாங்க கைஸ் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். சை தண்ணிக்குள்ளே போய் விட்டோமே. சரி பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ் சொன்ன மாதிரியே ஜெயிச்சாச்சு. ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க. என்ன கைஸ், ஜெயிச்சா ஜோக்கர் சிம்பிள் தானா? சரி ஓகே கைஸ், பை கைஸ், பை.